அப்ப பைபிள் என்ன சொல்லுது உங்களுக்கு? எதை ஒழிச்சு கட்ட சொல்லுது உங்களுக்கு? எதை அகற்ற சொல்லுது? பாத்தீங்க அதே வசனத்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சகல துர்குணத்தையும். அப்ப எதை ஒழிச்சு கட்ட வளர்ச்சி வரணும்னா முதல்ல என்ன செய்யணும்? சத்தமா துர்குணம். எப்படி மொழிபெயர்ப்புல எழுதப்பட்டிருந்ததுன்னா தீமையான குணம். இது என்ன செய்யணுமா? ஒழிச்சு கட்டணும். அப்ப தீமையான குணத்தை வச்சுக்கிட்டு வளர்ச்சி 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 வர ஒருத்தவங்களுக்கிட்ட கெட்ட குணம் இருந்துச்சுன்னா, தீமையான குணம் இருந்துச்சுன்னா வளர்ச்சி வராது. வேதம் சொல்றது துர்குணத்தை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. அப்போ அந்த தீய குணத்தை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, ஒழிச்சு கட்டுங்க. நீங்க